கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் இருக்குது, அதே மாதிரி அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, பயப்படாமல் நம்ம அதை வாங்கணும் அப்படின்னா ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கூட நமக்கு எப்படி அது அடி பிடிக்காமல் எப்படி வரப்போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்க. இதுதான் இந்த கேஸ்ட் அயர்னோட மெயினான பெனிஃபிட். ஏன்னா நம்மளுக்கு நார்மல் ஸ்டீல் கடாயெல்லாம் பார்த்து இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியாக தானே தூக்குறேன், அப்படியே கஷ்டப்பட்டால் தூக்குறேன் இல்லைல்ல. பாருங்கள் இப்போவே நான் காட்டுறேன் பாருங்கள், எங்கேனாச்சும் கொஞ்சம் இருக்கா, ஏதாச்சும் டஸ்ட் இருக்கா, அழுக்கு இருக்கா, எதுவுமே இல்லை. கேஸ்ட் அயர்னில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. கழுவிட்டு நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ஈரம் இருந்ததுன்னா அப்படியே துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த ரஸ்ட்டு தான் இதில் ப்ராப்ளம். ஆனால் ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அதை விட இந்த மெத்தட் தான் வந்து ரொம்ப நல்லது, நமக்கு சேஃபாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து துருப்பிடிக்காமல் கேஸ்ட் அயர்ன் மெயின்டைன் பண்ணணும்னா இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கிறிஸ்பியாகவும் வருது, அதே மாதிரி ரொம்ப இதுவாகவும் நமக்கு பிடிக்கல, ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ மை டியர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அயர்ன் பற்றி நிறைய பேருக்கு ஒரு தயக்கமோ பயமோ இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் இருக்குது, அதே மாதிரி அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, பயப்படாமல் நம்ம அதை வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். நான் உங்களுக்கு லைவாக டெமோ காட்டிகிட்ருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு மேயர் பிராண்டில் 3 சைஸ் இருக்குது. அதில் லார்ஜ் சைஸ் கேஸ்ட் அயர்ன் கடாய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறேன். ஆயில் பார்த்தீங்களா, நான் எவ்வளோ கம்மியாக ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ லெஸ் ஆயில் இருந்தாலே போதும் நம்மளுக்கு. அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அட் த சேம் டைம் நான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறேன். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கூட நமக்கு எப்படி அது அடி பிடிக்காமல் எப்படி வரப்போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூடு தாங்கிறதுக்காக, அந்த ஹீட் இதுக்காக நம்ம பிடிக்கிறதுக்காக 2 இது இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதை நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம கிளாத்லாம் யூஸ் பண்ணாமல் அதை வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ என்னென்னா நான் ஒரே மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, மண் உருளைக்கிழங்கு வாங்கிட்டேன். ஸோ அது கொஞ்சம் உடையும்ல, மாவு மாதிரி இருக்கும்ல, அதனால் அது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம நார்மல் உருளைக்கிழங்குலாம் வாங்கினோம்னாலோ இல்லை வாழைக்காய் இந்த மாதிரி எது வாங்கினாலுமே நமக்கு உடையாமல் வரும். நான் வந்து அதை ரெகுலராக நான் வந்து 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாச்சும் அடி பிடிச்சிருக்கா பாருங்கள். நான் எவ்வளோ கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணேன், அப்போ கூட பிடிக்கல பாருங்கள், எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் குக் ஆகிடும். அதுதான் கேஸ்ட் அயர்னோட மெயின் பெனிஃபிட் நம்மளுக்கு. ஸோ இதுதான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி மேயர் பிராண்டில் ஸ்மால் சைஸ் கடாய் வந்து நான் இது வாங்கினது. இதுதான் நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு பத்தலை. 2 பேர் 3 பேருக்கு தான் நம்ம செய்ய முடியும். அதனால் இது பத்தலை. யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிண்டுறதுக்குலாம், அது உள்ளே போட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்றதால நான் என்ன பண்ணேன், இப்போது லார்ஜ் சைஸ் வாங்கினேன். ஆக்சுவலாக இதில் 3 சைஸ் இருக்குது. மேயர் பிராண்டில் கேஸ்ட் அயர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ் 3 சைஸ் இருக்குது. நான் வந்து ஸ்மால் இருக்கிறதால மீடியம் வாங்கலை. நிறைய பேர் வந்துட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் லார்ஜ் சைஸ் வாங்கிட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி போட்டாலும் சரி இது நம்ம பண்ணலாம். ஆனால் ஒரு 3 பேருக்கு பண்ணுறீங்க, 2 பேருக்கு பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்மால் சைஸ் கடாயே போதும். பட் நான் வந்து இப்போது அது இருக்கிறதால நான் வந்து லார்ஜ் சைஸாக ஒன்று வாங்குவோம். ஏன்னா கெஸ்ட் வரும்போது தான் நான் இதை எடுக்கிறேன். அதனால் அந்த டைமில் நிறைய பேர் வந்தாங்கன்னா கூட நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு அது பண்ணேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையை எடுத்தாச்சு. எடுத்த பிறகு பாருங்கள், அந்த கடாயில் பாருங்கள் எங்கேயாச்சும் அடி பிடிச்சிருக்கா பாருங்கள். நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் என்ன சொன்னனோ அது நடந்திருக்கு. ஸோ அடி பிடிக்காது. இதுதான் இந்த கேஸ்ட் அயர்னோட மெயினான பெனிஃபிட். ஏன்னா நம்மளுக்கு நார்மல் ஸ்டீல் கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். கேஸ்ட் அயர்ன் ஏன் யூஸ் பண்ணணும்னா அடி பிடிக்காமல் நம்ம குக் பண்ணுறது ஸ்பாயில் ஆகாமல் நம்மளுக்கு வரும். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா கேஸ்ட் அயர்ன் வந்து நிறைய பேர் வாங்கிறதுக்கு பயப்படுற 2 விஷயம் நான் பார்த்தேன். ஏன்னா நான் வந்து போத்தீஸ் போகும்போது எல்லாருமே சொன்ன விஷயம், நான் வாங்கும்போது என்னோட இந்த இது வாங்கும்போது ஒரு 4-5 பேர் வந்து நின்று பார்த்தாங்க. இது நல்லா இருக்குமாம்மா, இது எப்படி இருக்குமா, இது அப்படிலாம் கேட்டாங்க. பட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து அவங்களுக்கு வந்த 2 விஷயம் நான் வந்து பார்த்தேன். அந்த 2 விஷயம் தான் உங்களுக்கு அந்த பயத்தை தெளிய வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் மெயினாக எடுக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா அவங்க சொன்ன ஃபஸ்ட் விஷயம், ரொம்ப வெயிட்டாக இருக்கும்லம்மா அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒன்றும் வெயிட் இல்லை.
புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், நான் எப்படி காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப ஈஸியாக தானே தூக்குறேன், அப்படியே கஷ்டப்பட்டால் தூக்குறேன் இல்லைல்ல, ஈஸியாக தூக்குறேன். ஸோ வெயிட் அதிகமாக இருக்கும்லம்மா கேஸ்ட் அயர்னா அப்படின்னு ஃபஸ்ட் கொஷின் சொன்னாங்க. ரெண்டாவது என்னென்னா, இது மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரெண்டாவது விஷயம் மெயின்டைன் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஈஸியாக ஃபீல் பண்ணி நீங்களுமே கேஸ்ட் அயர்னுக்கு மாறுவீங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து டேப்பில் தண்ணியை பிடிச்சி ஒரு வாட்டி நம்ம நல்லா அலசிடணும். அலசின பிறகு வாஷ் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம விம் பாரோ இல்லை விம் ட்ராப்ஸோ எது வேணுனாலும் எடுத்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம லைட்டாக தேய்ச்சி எடுத்தாலே போதும். இங்கே பாருங்கள், நான் ரொம்ப பெருசாக கஷ்டப்பட்டால் தேய்க்கிறேன். ஏற்கனவே அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லை, அதில் பெருசாக வந்து ஸ்ட்ரெயினே இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ரெயின் இல்லாததால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கும். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ அகெயின் நான் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ வாஷ் பண்ணும்போது நம்ம உள்ளேயும் ஒரு வாட்டி நம்ம கை வச்சு தேய்ச்சிரும் இல்லையா, அதனால் தேய்ச்சி எடுத்துட்டோம்னா நல்லது. அதே மாதிரி 2 சைடும் எல்லா சைடும் நான் வாஷ் பண்ணிவிடுவேன். எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாத மாதிரி நான் வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போவே நான் காட்டுறேன் பாருங்கள், எங்கேனாச்சும் கொஞ்சம் இருக்கா, ஏதாச்சும் டஸ்ட் இருக்கா, அழுக்கு இருக்கா, எதுவுமே இல்லை. ஸோ அது நல்லா தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்வில் எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரை ஆக்கணும். மீடியமில் வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வைக்க வேணாம், மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். பாருங்கள், ட்ரை ஆக ஆரம்பிக்குது. இது மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இல்லை, ஒரு 90% ட்ரை ஆன உடனே நான் நிறுத்திடுவேன். சரி, எதுக்காக அப்படின்னா, நம்ம கேஸ்ட் அயர்னில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. கழுவிட்டு நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா, ஈரம் இருந்ததுன்னா அப்படியே துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த ரஸ்ட்டு தான் இதில் ப்ராப்ளம். ஆனால் ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நான் ஹீட் பண்ணிவிடுவேன். ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஆறின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியேவும் எடுத்து வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லைனா நான் இப்போ ஒன்று செய்வேன், அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் வந்து எல்லா டைமும் அது பண்ண மாட்டேன். அப்படியே ட்ரை பண்ணி ஃபேன் போட்டு ஆற வச்சுட்டு சம்டைம்ஸ் எடுத்து வச்சுருவேன். மேக்ஸிமம் டைம் அப்படி தான் வைக்கிறேன். இன்னொரு மெத்தடை ரொம்ப நல்ல மெயின்டைன் பண்ணணுன்னா நான் அந்த மெத்தட் சொல்லுவேன். இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. இங்கெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, இங்கெல்லாம் இன்னும் ஆகலை, ஆனால் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ நான் இந்த டைமில் இங்கே இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே அந்த ஹீட்லேயே அப்படியே ட்ரை ஆகிட்டு இருக்குது பாருங்கள். அதுதா இங்கெல்லாம் பாருங்கள், நல்லா தெரியும், ட்ரை ஆகிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ போதும், ட்ரை ஆன பிறகு நான் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் ஃபேன் போட்டு வச்சுருவேன். ஏன்னா அது சுடும், நம்மளுக்கு தொட்டால் ஹீட் அப்படியே தெரியும். அதனால் கொஞ்சம் நேரம் ஃபேன் போட்டு ஆற வச்சுருவேன். இப்போ ஸ்டவ்லேருந்து எடுத்து நான் இப்போது ட்ரையாக வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஆனால் இன்னொன்று நான் இப்போ சொல்ல போகிற மெத்தட் தான். இந்த மெத்தட் படி பார்த்திங்கன்னா வச்சா ரொம்ப நாளைக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதாவது ரஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது குக்கிங் ஆயில் எடுத்து கையில் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக அந்த கடாய் ஃபுல்லாக நம்ம க்ரீஸ் பண்ணணும். கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், எவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அந்த கொஞ்சம் எடுத்து நம்ம ஃபுல்லாக கடாய் ஃபுல்லாக கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம அந்த க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாருங்கள், இது வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். சப்போஸ் மோஸ்ட்லி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நிறைய வாட்டி நான் அப்படியே எடுத்து வச்சுருவேன் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணாமல். பட் அதை விட இந்த மெத்தட் தான் வந்து ரொம்ப நல்லது, நமக்கு சேஃபாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து துரு பிடிக்காமல் கேஸ்ட் அயர்ன் மெயின்டைன் பண்ணணும்னா இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, நான் எங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் போட்டிருக்கேன்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து எந்த கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு உடனே ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு லாங் லாஸ்டிங்காக ரஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். இது அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணாதப்போ அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அகெயின் அதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணலாம். ஸோ சேம் மெத்தட் தாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கிளிப்பிங்கில் பார்த்திங்கன்னா நான் தோசை தவாக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுவும் அதே மெத்தட் தான். இப்போது இனிமேல் பயப்படுவீங்களா, கஷ்டப்படுவீங்களா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது கேஸ்ட் அயர்ன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸிங்க. இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஹெல்தி குக்கிங்காக ஹெல்தி ஃபுட்டாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, யாரெல்லாம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் வந்து கேஸ்ட் அயர்னா பயப்படுவாங்களோ வாங்குறதுக்கு, எப்படி யூஸ் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அவங்க ஃபேமிலியும் ஹெல்தி ஃபேமிலியாக மாறுவாங்கல்ல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நான் தொடர்ந்து போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி
புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தோசை ஊற்றுறது பாருங்கள். இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மேயரில் வந்து வாங்கினேன். பட் அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் நான் வந்து கடாய் மட்டும் மேயர் பிராண்டில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ரீசெண்டாக ஜனவரி மந்த் வந்து ட்ரொமெண்டினா பிராண்டில் வாங்கினேன். ஆஃபர் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குது இதில் தோசை ஊற்றுறதுக்கு. இந்த வந்து தோசை தவா வாங்கினதுலேருந்து நான் தோசை ஊற்றுறதுக்கே ஆசையாக இருக்குதுன்னு சொன்னேன். நல்லா கிறிஸ்பியாகவும் வருது, அதே மாதிரி ரொம்ப இதுவாகவும் நமக்கு பிடிக்கல, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ட்ரொமெண்டினா பிராண்டை வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த தோசை தவாவில். ஸோ நீங்கள் கடாயில் வந்துட்டு மேயர் பிராண்டு பெஸ்ட்டாக இருக்குது. 3 சைஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா எந்த சைஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த தோசை கடாய் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நம்பிக்கையாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.